சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசையை தவிர்த்து நல்ல ஹெல்த்தியாக ஈஸியாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல கஞ்சி செய்கிறதுக்கு அரிசி தேவைப்படும். நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன், அதாவது சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அதை எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அளவு இதே தாங்க. அடுத்தது அரிசியும் உளுந்தையும் ஒன்றா வேக வைக்கும்போது உளுந்து சீக்கிரம் வெந்துடும், அரிசி வேக டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து வேக வைக்கும்போது ஈஸியாக ஒன்று போல் வெந்து வந்துடும். அப்புறம் கஞ்சினாலே நம்மள நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது இல்லையா, ஆனால் அதே கஞ்சியை நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுக்காகத்தான் நம்ம இன்றைக்கி சீரகம், சோம்பு, கருவேப்பிலை எடுத்துருக்குறோம். இதை சேர்த்து கஞ்சி செய்யும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அதையும் 2-3 தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வெள்ளைப்பூண்டு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வேக வைக்கிறதுக்கான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3/4 லிட்டர் தண்ணி பயன்படுத்தியிருக்கிறேன். கஞ்சி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 1 லிட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே இது நீங்கள் மெஷரிங் கப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் 1/3 கப் இருக்கும் இல்லையா, அதில் 9 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க. இதுலேயே நம்மளுக்கு 3/4 வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் உளுந்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா உளுந்து நம்மளோட போனெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியமாக இது பெண்களுக்கு, அதாவது ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி குட்டீஸ்களுக்கும் பழக்கப்படுத்தி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு சின்ன டிப் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஞ்சி எப்போவுமே வேக வைக்கும் போது ஃப்ளேமை மீடியமில் வச்சு வேக வைங்க. ஏன்னா தண்ணி நிறையா சேர்த்துருக்குறோம் இல்லையா, நம்மளுக்கு குக் ஆகும்போது தண்ணி ஒர்க்கிங் ஏரியாவில் ஃபுல்லாக வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது தண்ணியும் வெளியில் வராது, உள்ளே இருக்கிற அரிசி பருப்பு நல்லா ஒன்று போல் வெந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டீம்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குழம்பு கரண்டி வச்சு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எடுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை சர்வ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதே இது உங்களுக்கு கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்குது, அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வெந்நீர் வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல மணமாக சுட சுட உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதில் நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்கலை, அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே நேரம் ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நீங்கள் துவையல் அரைச்சிக்கிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.